தளபதியுடைய 69 வினோத் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறதா ஒரு சில அப்டேட் போய்கிட்டு இருக்கா. டிவிவி என்டர்டைன்மெண்ட்ஸில் தான் இந்த மூவி தயாராக போகுது. தளபதிக்கு ஹீரோயினா த்ரிஷா அவர்கள் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த மூவியில் நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. ஒருவேளை தளபதியுடைய 69 த்ரிஷா அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம்னா கிட்டத்தட்ட 6வது டைமாக த்ரிஷா அவர்கள் தளபதி கூட இணைய போகிறாங்கன்னு தான் சொல்லணும். தளபதி கூட ஜோடியாக இணைஞ்சு ஆக்டிங் பண்ண மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ்னு சொல்லணுமே. லியோ மூவி கூட ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்கா. அதை தொடர்ந்து வினோத்துடைய டைரக்ஷனில் த்ரிஷா அவர்கள் நெக்ஸ்ட் தளபதி கூட ஆக்டிங் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தளபதியுடைய 69 கன்ஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. கிட்டத்தட்ட வினோத் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்றது இன்னும் கன்ஃபார்மாக அனௌன்ஸ்மெண்ட்டே ரிலீஸ் ஆகலையே. கோட் மூவியோடைய ரிலீஸுக்கு அப்புறம் தான் இந்த மூவியில் இருக்க ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகும். இதை தவிர்த்து தளபதியுடைய 69 தளபதியுடைய கடைசி மூவி அப்படின்றதுனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசாக தான் இருக்கு. மற்றபடி இந்த மூவியில் இருக்க கன்ஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தோ டைரக்ஷன் சைட்லேருந்தோ கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே. கேவிவி சினிமாவான ப்ரொடக்ஷன் நம்பர் 1 இருந்து முத்தையாவுடைய பையனான விஜய் அவர்கள் ஆக்டிங் பண்ணுற ஒரு மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கோ டைட்டிலோ ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இந்த மூவியை முத்தையா அவர்கள் தான் டைரக்ஷனும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிராமத்து என்டர்டைன்மெண்ட் ஸ்டோரியை தான் முத்தையா அவர்கள் இது வரைக்குமே டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு வராரு. இப்போ அவருடைய பையனை வச்சு கிராமத்து கலந்த ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியை தான் மேக் பண்ணிக்கிட்டு வந்தார். அந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. முத்தையாவுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகியிருந்த கிராமத்து என்டர்டைன்மெண்ட் மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் தான். இப்போ இவருடைய பையனை வச்சு மேக் பண்ணியிருக்கா. இந்த மூவி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா இந்த மூவி ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே. இப்போ கரண்ட்டில் ரிலீஸ் ஆக போகிற இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டில் எந்த மாதிரி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்ஜே விஜயோட ஆக்டிங்கில் ஃபஸ்ட் டைமாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற மூவினா அது ஒய்ஃப் மூவி தான். அஞ்சலி நாயர் அவர்கள் தான் இந்த மூவியில் ஹீரோயினாகவும் ப்ளே பண்ணியிருக்காங்களே. இந்த மூவியில் இருக்க மோஷன் போஸ்டர் ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், கௌதம் மேனன் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏப்ரல் 14 ஸ்பெஷலாக தான் இந்த மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது. ஹேமநாதனுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கா. ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியை தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்க. சம்மர் டைமில் இந்த மூவி தேட்டருக்கு வரதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. 80s லவ் ஸ்டோரி மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இந்த மூவியோட டேரக்டரான விக்னேஷ் கார்த்திக் அவர்களே இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய ஹீரோவான தமன்குமார் அவர்களும் சேர்த்து இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 80s லவ் ஸ்டோரி அப்படின்னு லவ் ஸ்டோரியை மெயினாக வச்சு தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்களே. ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி ரிலீஸ் ஆக போகுதுன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெல்சனுடைய டைரக்ஷனில் தலைவருடைய ஆக்டிங்கில் ஜெயிலர் மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். தமிழ் இண்டஸ்ட்ரியோடைய ஒரு ஹை பாக்ஸ் ஆஃபீஸ் மூவியில் கூட இப்போ ஜெயிலர் தான் இருக்கா. இந்த மூவியோட 2வது பக்கம் தயாராக போகிறதா ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது கன்ஃபார்மானே தெரியல. ஒருவேளை ஜெயிலருடைய 2வது பக்கம் தயாராச்சுன்னா ஹுக்கும் அப்படின்றது தான் இந்த மூவியோட டைட்டிலாக இருக்குன்ற போல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஜெயிலருடைய 2வது பக்கம் வருமா வராதான்றது ஒரு கன்ஃபார்ம் இல்லாத அப்டேட். 2025 ரிலீஸ் ஆகுன்ற போல் ஒரு சில அப்டேட் போய்கிட்டு இருக்கா. ஆனால் 2025 தலைவருடைய 171வது மூவியான லோகேஷோடைய மூவி தான் ரிலீஸ் ஆக போகுது. ஒருவேளை ஜெயிலருடைய 2வது பக்கமே கன்ஃபார்ம் ஆனாலும் அது தலைவருடைய 172வது மூவி மட்டும் இல்லாமல் 2026 தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமே. விஜய் தேவர்கொண்டானும் பாக்கியஸ்ரீயும் ஆக்டிங் பண்ண போகிற ஒரு மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கா. கௌதம் தின்னனூருடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஏற்கனவே இதை பற்றி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ விஜய் தேவர்கொண்டானுடைய நெக்ஸ்ட் மூவியில் பாக்கியஸ்ரீ அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. கரண்ட்டாக இவங்க ரவி தேஜாவுடைய ஒரு மூவியில் தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. நெக்ஸ்ட்டு விஜய் தேவர்கொண்டான் கூட ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. ஆதியோட ஆக்டிங்கில் இப்போ சப்த மூவியோடைய டீசர் ரிலீஸ் ஆகியிருக்க. அறிவழகனுடைய டைரக்ஷனில் தமிழுடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிருக்க. ஈர மூவியை மேக் பண்ணியிருந்தால் அறிவழகன் அவர்கள் தான் சப்த மூவியை மேக் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஈர மூவியில் இருந்தால் எல்லா ஒர்க்கர்ஸுமே இந்த மூவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஹாரர் கலந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக தான் இந்த மூவி மேக் ஆகியிருக்க. சம்மரோடைய எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வரும் அப்படின்ற படம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே.